இப்போ ஒரு 10, 15 வருஷத்துக்கு முன்னாடி சென்னையில இருந்து திருச்செந்தூருக்கு செந்தூர் எக்ஸ்பிரஸ்ல ஏறி திருச்செந்தூர் போறேன். மாசி திருவிழா நடந்துட்டு இருக்கு. 8ஆம் திருவிழா காலையில திருச்செந்தூர் போய் சேர்ந்தாச்சு. சண்முகரோட அபிஷேகம் எல்லாம் பார்த்துட்டு அவர் பச்சை சாத்தி கிளம்பியாச்சு. அந்த கூட்டத்துல நீந்தி எப்படியாவது போய் பச்சை சாத்திட்டு வரணும். நம்ம ஒரு ஆவலோட போய் அவருக்கு எப்படியாவது பச்சை சாத்திரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட போகும்போது அது ஒரு பெரிய விஷயமா தெரியாது. எப்பவும் போறதுக்கும் அந்த டைம் போனதுக்குமே நிறைய வித்தியாசங்க. அவ்வளவு ஆசையாலாம் நான் முருகரை பார்த்தனா, என்னைக்குமே பார்த்து கும்பிட்டானான்னு எனக்கு தெரியல. தெரியாத இடம் இல்லைனாலும் தனியா வந்து ஒரு இடத்துல தங்கி அப்படி பார்க்கும்போது அவரை பார்க்க பார்க்க ஏதோ பெரிய சாதனை பண்ணிட்ட மாதிரியான ஒரு இது இருந்தது. அப்படி ஒரு ஆசையா அவர் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அப்ப வந்து தோணுது எனக்கு. இப்படி முகமெல்லாம் ஒரு நேர்த்தி இல்லாம, ஏன் இவருக்கு இப்படி இருக்கு? அப்படிதான் நான் யோசிச்சுக்கிட்டே பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். நைட்டு போய் தூங்கியாச்சு. நைட்டும் எனக்கு அந்த ஞாபகமே தான் மண்டையில சுத்திக்கிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில திருப்பி அவரை வணங்குறதுக்காக கோயிலுக்குள்ள போறோம். அபிஷேகம் நடக்குது. அபிஷேகம் எல்லாரும் பார்த்தாச்சு. அவரை வந்து ஒரு பெரிய பலகையில அவர் செம வெயிட் இல்லையா? ஒரு பலகையில வச்சு நகர்த்தி 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 அவரோட இருப்பிடத்துல கொண்டு போய் சேர்க்குறாங்க. அதுக்காக எல்லாரையும் வெளியே நில்லுங்கன்னு வச்சிருந்தாங்க. வெளியே நின்றுட்டு இருக்கோம். அதுல உட்கார்ற மாதிரி திண்டு அங்க உள்ள எல்லா இடத்துலயுமே இருக்கும். திருச்செந்தூருக்கு போறவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த திண்டை ஒட்டி எல்லாருமே நின்றுட்டு இருக்கோம். ஒரு தாத்தா அங்க இருந்து வந்தாரு. தாத்தாவிலையும் ஒரு அழகான தாத்தான்னு சொல்லலாம் அவரை. அவ்வளோ அழகா இருந்தாரு. அந்த வயசுலயும் அவ்வளவு ஒரு வசீகரம். வந்துட்டு அந்த திண்டு மேல ஏறி என் பக்கத்துல, நான் இப்படி திண்டுக்கு பக்கத்துல நின்றுட்டு இருக்கேன்னா அவர் என் பக்கத்திலேயே அந்த திண்டு மேல ஏறி உட்கார்ந்துட்டு, நேத்துல இருந்து நினைச்சிட்டே இருக்க அவர் முகம் ஏன் அப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு. ஒரு 150, 200 வருஷத்துக்கு முன்னாடி படகுல கடத்தி கொண்டு போறாங்க. காத்தும் சூறாவளியுமா வந்ததுனால இந்த சிலை வந்து இந்த படகுல இருக்கிறதுனால தான் இவ்வளவு காத்தும் இவ்வளவு மழையும் வருது அப்படின்னு சொல்லி நடுக்கடல்ல அவரை வந்து தூக்கி போட்டுட்டு படகுல அவங்க போயிட்டாங்க. ரொம்ப நாளா அவர் அந்த கடலுக்குள்ளேயே இருக்காரு. அதுக்கப்புறமா அவர் வந்து ஒருத்தரோட கனவுல தோன்றி அவங்க நான் ஒரு கடல்ல வந்து ஒரு எலுமிச்சம்பழம் மிதக்கும், அந்த இடத்துக்கு கீழே தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி மீனவர்களை எல்லாம் அழைச்சிட்டு போய் படகுல போகும்போது எலுமிச்சம்பழம் கடல்ல மிதக்குது. மீனவர்கள் போய் கடலுக்குள்ள அவரை எடுத்துட்டு வந்து கோயில்ல பிரதிஷ்டை பண்ணிட்டாங்க. உப்பு அரிச்சதும் மீன்கள் அரிச்சதுமா அந்த முகம் வந்து அந்த மாதிரி ஆயிடுச்சு. அருள் வாக்கு கேக்குறாங்க. அவர் வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. என்கிட்ட இந்த கதையை சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு இறங்கி போயிட்டாரு. எனக்கு அது வரைக்கும் தோணவே இல்லை. நாம இந்த தாத்தா கிட்ட கேட்கவே இல்லையே, அவர் ஏன் அந்த தாத்தா நம்ம கிட்ட வந்து அப்படி சொன்னாரு? நாம மனசுல தானே நினைச்சோம். நாம மனசுல நினைச்சது அவருக்கு எப்படி தெரிஞ்சது?